வணக்கம். அம்மாவின் கைவண்ணம் வீடியோ சேனல்லேருந்து உங்கள் அம்மா ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷு வந்து கறி கோலா உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் வந்து 100 கிராம் கறி. கடையில் வந்து கொத்தி வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வரலாம், இல்லை கறியாக வாங்கிட்டு வந்து சின்னதாக குட்டியாக வெட்டி கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 8-9 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகா ஒன்று வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒன்று கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல் உரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி சிறிதளவு, அதுக்கப்புறம் பட்டை 2 இது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து போடுறதா இருந்தாலும் போடலாம், போடாமலும் இருக்கலாம். போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் சூடான உடனே 2 பீஸு பட்டை, சோம்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொத்துக்கறியை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா வதக்கணும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்குறோம். இதை வதக்கின உடனே தேங்காயை போடணும். இதை நம்ம வந்து அரைச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் இருக்கும்போதே இதை வந்து இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். கறி கோலா உருண்டைக்கு மிக்சியில் கறியை அரைச்சி எடுத்தாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் சூடாயிடுச்சு. இப்போ இதை உருண்டையாக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இதை அப்படி திருப்பி மெதுவாக போடணும். இப்போ கோலா ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இதை நீங்கள்
வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.